கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம் கூட நாம் வாசித்தோமானால், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வார்த்தை வசனம்தான் நாம் தியானிக்கும்படியே நம் தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளிலே இந்த வசனத்தோடு கூட ஒரு 2 வசனங்களை நாம் வாசித்து ஜெபிக்கலாம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய உலக பிரகாரமான பெற்றோர்கள் நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்கள் எப்படி நம்மை ஒரு அரவணைப்போடு வளர்த்தார்களோ, ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்கள் அவர்களுடைய வேலைகள், உலக பிரகாரமான வேலைகள், அவர்கள் அது ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். வீட்டில் பெண்கள், சகோதரிகள், குடும்ப தலைவிகள் அந்த குழந்தையாக இருக்கும்போது, சிறு பிள்ளையாக இருக்கும்போது அதற்கு ஆகாரம், அந்த வயிற்றுக்கு என்ன ஆகாரம் அதை கொடுத்து அதை உறங்க செய்து அது தூங்கிய பின்பு அவர்களுடைய உலக பிரகாரமான வீட்டு வேலைகளை செய்பவர்களாக இருப்பார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. நம் தேவனாய கர்த்தரோ அவர் இரவும் பகலும் உறங்காமல் நம்மோடு கூட இருந்து, ஆமேன், ஹல்லேலூயா, எப்படி உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாகும் முன்னே உன்னை கண்டு பெயர் சொல்லி அழைத்தேன் என்று அவருடைய வார்த்தைகள் இருக்கிறதோ, அதே போல அவருக்கு எந்த வேலையிலும் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருந்து நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம் பெற்றோர்கள் கூட அநேக நேரம் நம்மோடு கூட இருப்பதில்லை. நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது, பள்ளிக்கு செல்லும்போது, வெளியில் செல்லும்போதும் கூட ஒரு சில நேரங்கள் நம் பெற்றோர்களை விட்டு அந்த சிறிது நேரமாவது விலகி இருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நம் தேவனாய் கர்த்தர் அவர் சதா காலங்களும் நம்மோடு கூட இருக்கிறவராகவே நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதற்கு கீழுள்ள வசனம் கூட, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக இருக்கிறது. நாம் நடந்து போகுது நம் போக்கின் வரத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய உள்ளங்கையிலே நம்மை பொதிந்து வைத்திருக்கிறார். நம் தலையில் இருக்கும் தலைமுடியெல்லாம் அவருடைய கரத்திலே எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உபாகமம் 33:27 படி அனாதி தேவனே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்களே நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அவர் உனக்கு முன்பாக சென்று முன்னே சென்று சத்துருக்களை துரத்து என்று எழுதப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அவர் நமக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவரே தஞ்சமும் கேடகமுமாய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஏசாயா 63:13 கூட, ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அவரே நமக்கு தாயும் தகப்பனுமாக உற்றார் உறவினராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாகவே நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம் மீது நோக்கமாகவே இருக்கிறது. அன்பானவர்களே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராகவும் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, உற்றாராக, உறவினராக, நண்பராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் இமைப்பொழுதில் நம்மை கைவிடுவது போல இருந்தாலும் அவருடைய உருக்க இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொள்வார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். அன்பான அவர்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளில் உம்மால கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தாய் மறந்தாலும் நீர் ஒருபோதும் மறவாத தேவனாக எங்களோடு கூட இருக்கிறீர் ஏசப்பா. நீர் ஒருபோதும் எங்களை மறப்பதில்லை தகப்பனே. அதற்காக மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை வழி நடத்தி வந்த தேவனே உமக்கு அப்பா தகப்பனே, உமக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்தி ஜெபிக்கிறேசப்பா. எத்தனை ஆயிரம் அப்பா நாவுகள் இருந்தாலும் உம்மை போற்றி புகழ வார்த்தைகளே இல்லையப்பா. உம்முடைய அன்புக்கு ஈடு இணைய இல்லை சுவாமி. கோடி நன்றிகளை செலுத்தினாலும் ஸ்தோத்திரங்களை செலுத்தினாலும் அது உமக்கு ஈடாகாது சுவாமி. உயரவானத்துக்கும் கீழே பூமிக்கும் தேவனாய் இருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய அன்பு விலையேற பெற்றதப்பா. உம்முடைய அரவணைப்பு விலையேற பெற்றதப்பா. இஸ்ரவேலை காக்கிற தேவனீர் ஒருபோதும் உறங்காமலும் தூங்காமலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமது நன்மையும் கிருபையுமே எங்களை தொடருகிறது. அதற்காக அப்பா நன்றி செலுத்தி ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் முது கோலும் தடியும் எங்களை ஆற்றி
தேற்றி வழி நடத்துகிறதே, அதற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறப்பா. உச்சிதமான கோதுமையினால் எங்களை போஷித்து கண்மலையின் தேனினால் எங்களை நிரப்புகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்றன்றைய நாளைக்கு தகப்பனே அப்பா, அந்தந்த தேவைகளை நீர் சந்திக்கிறீர். அதாவது அதனதின் பாடு போதும் என்று அப்பா தகப்பனே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி சுவாமி பண தேவைகளை சந்திக்கிறீரே, சரீரத்தில் பலன் கொடுக்கிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திர. குடும்ப சூழ்நிலைகள் அப்பா எங்களுக்கு எதிராக இருந்தாலும் சோதனையோடு கூட சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்மை நாங்கள் கர்த்தாவே உம்மை தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதையிலப்பா. எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் தகப்பனே எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ பேர் விபத்தில் மறிச்சு போகிறாங்க வியாதியினாலே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா வியாதினால் என் கூட மரித்தவர்கள் உண்டு சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ பேர் நல்ல ஞானவான்கள் இருக்கிறாங்க, நல்லா படித்தவங்க இருக்காங்க சுவாமி. அவர்கள் மத்தியிலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே. ஒன்றுக்கு உதவாத எங்களை கர்த்தாவே சுவாமி உடையாத சேற்றிலிருந்தும் குழியிலிருந்தும் தூக்கி எடுத்தவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமது கண்கள் எங்களை நோக்கி பார்த்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இம்மட்டுமா எங்களை வழி நடத்தின எங்கள் அன்பு நேசர், இனிமேலும் நீர் வழி நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடி நான் நமக்கு மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறப்பா. நீர்தான் சுவாமி எங்களை ஆற்றுகிற தேவன், நீர்தான் எங்களை தேற்றுகிற தேவன் அப்பா. தகப்பனே நீர் எங்களுக்கு போதும் அப்பா. உம்முடைய அன்பு போதும் சுவாமி. உமது கிருபை எங்களுக்கு போதும். நீரே எங்களுக்கு தஞ்சமும் கேடகமும் கோட்டையுமாய் துருகமுமாய் இருக்கிறீரப்பா. அதற்காக மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிறப்பா. உம்முடைய சமாதானமான வார்த்தை போதும். நீர் அப்பா ஆட்சி தேற்றி பேசுகிற வார்த்தை வசனங்கள் எங்களுக்கு போதும் ஏசப்பா. அதற்காக மனதார நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற சாமி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவேன். என்னால் சொல்லப்பட்ட வார்த்தை வசனங்களை நான் கட்டாயம் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை வசனத்துக்காக மனதார நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ஏசப்பா. ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.